சங்கர மகாதேவ திருச்சிற்றம்பலம். 14/6/2024 வெள்ளிக்கிழமை வைகாசி 32. 12 ராசிக்கான பலன்களை பார்ப்போம். திரும்பவும் சொல்கிறேன், 14/6/2024 வெள்ளிக்கிழமை 12 ராசிக்கான பலன்களை பார்ப்போம். சரியா? மேஷ ராசி. மேஷம் ராசி. குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். எதிராக செயல்பட்டவர்கள் விலகிச் செல்வார்கள். மனதை உறுத்திய சில கவலைகள் மறையும். ஆரோக்கிய பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். கால்நடை வளர்ப்பு தொடர்பான விஷயங்களில் லாபம் மேம்படும். புதிய இடங்களுக்கு செல்வதற்கான சூழ்நிலை உண்டாகும். நிறைவு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா நீல நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல அஸ்வினி, தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். பரணி, கவலைகள் மறையும். கிருத்திகை, லாபங்கள் மேம்படும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரிஷப ராசி. ரிஷபம் ராசி. ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உண்டாகும். குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். வருமான உயர்வு குறித்து எண்ணங்கள் அதிகரிக்கும். நெருக்கமானவர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும். ஓய்வு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல கிருத்திகை, முன்னேற்றமான நாள். ரோகிணி, மனப்பக்குவம் உண்டாகும். மிருகஸ்ரீஷம், விவாதங்களை தவிர்க்கவும். அடுத்து நம்ம பார்க்க போறது மிதுனம் ராசி. மிதுனம் ராசி. பழைய நினைவுகளின் மூலம் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். தடைப்பட்ட சில பணிகளை செய்து முடிப்பீங்க. சகோதரிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். நெருக்கமானவர்களின் சந்திப்புகள் ஏற்படும். உறவினர்களிடம் இணக்கமாக நடந்து கொள்ளவும். புதிய வேலைக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பெரியோர்களின் ஆலோசனைகளால் மாற்றம் ஏற்படும். அனுகூலம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல மிருகஸ்ரீஷம், மகிழ்ச்சியான நாள். திருவாதிரை, கருத்து வேறுபாடுகள் விலகும். புனர்பூசம், மாற்றம் நிச்சயம் ஏற்படும். அடுத்து நம்ம பார்க்க போது கடகம் ராசி. கடகம் ராசி. மனதளவில் புதுவிதமான தன்னம்பிக்கை பிறக்கும். குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீங்க. சுபகாரியம் தொடர்பான முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் குறையும். முயற்சிக்கு ஏற்ப சந்தோஷமான செய்திகள் கிடைக்கும். ஆடம்பரமான பொருட்களின் மீது ஆசை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். அலைச்சல்கள் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளம் மஞ்சள் நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல புனர்பூசம், தன்னம்பிக்கை பிறக்கும். பூசம், தடைகள் குறையும். ஆயில்யம், நெருக்கம் அதிகரிக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது சிம்மம் ராசி. சிம்ம ராசி. சூழ்நிலைகள் அறிந்து வாக்குறுதிகளை அளிக்கவும். அரசு காரியங்கள்ல சில நுணுக்கமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். நிதானமான செயல்பாடுகள் நன்மதிப்பை உண்டாக்கும். நண்பர்களின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். உணவு சார்ந்த துறைகளில் வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபார பணிகளில் புதிய இலக்குகள் பிறக்கும். வரவு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா நீல நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல மகம், நுணுக்கங்களை அறிவீர்கள். பூரம், ஒத்துழைப்புகள் சில கிடைக்கும். உத்திரம், இலக்குகள், புதிய இலக்குகள் பிறக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது கன்னி ராசி. கன்னி ராசி. தன வரவுகளில் இழுபறியான சூழ்நிலை அமையும். பயனற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும். வாழ்க்கை துணை பற்றிய புரிதல் அதிகரிக்கும். சில பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும். கல்வி பணிகளில் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்தில் மறதியால் பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். வெற்றி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல உத்திரம், இழுபறியான நாள். அஸ்தம், புரிதல் அதிகரிக்கும். சித்திரை, பிரச்சனைகள் நீங்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது துலாம் ராசி. துலாம் ராசி. உடன் பிறந்தவர்களிடம் விவேகத்துடன் செயல்படவும். எளிதில் முடிய வேண்டிய சில பணிகள் அலைச்சல்களுக்கு பின்பு முடியும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். வெளி உணவுகளை குறைத்துக் கொள்ளவும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்ப்பது நல்லது. உயர் அதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து செல்லவும். நன்மை நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெளிர் பச்சை நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல சித்திரை, விவேகத்துடன் செயல்படவும். சுவாதி, சிந்தனைகள் மேம்படும். விசாகம், விட்டு கொடுத்து செல்லவும். சரியா? அடுத்து நம்ம பார்க்க போறது விருச்சிகம். விருச்சிக ராசி. கலை சார்ந்த துறைகளில் ஈடுபாடு ஏற்படும். மனதளவில் எதையும் சமாளிக்கும் பக்குவம் பிறக்கும். பேச்சுகளில் அனுபவ அறிவு வெளிப்படும். பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் ஏற்படும். மனதளவில் தெளிவு பிறக்கும். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. வெளியூர் தொடர்பான பயணங்கள் சாதகமாக அமையும். பகை விலகும் நாள். பகை விலகும் நாள். அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு. அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 4. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா நீல நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல விசாகம், ஈடுபாடு ஏற்படும். அனுஷம், அனுபவம் வெளிப்படும். கேட்டை, பயணங்கள் சாதகமாகும்.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசி. தனுசு ராசி எதிலும் உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவார்கள். தொழில் நிமித்தமான பயணங்கள் சாதகமாக அமையும். வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மனதில் தோன்றும். தந்தை வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். சில அனுபவங்களின் மூலம் புதிய கண்ணோட்டம் பிறக்கும். சகோதரர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் ஜெயம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பழுப்பு நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல மூலம் உற்சாகமான நாள். புராடம் பயணங்கள் சாதகமாகும். உத்திராடம் விட்டு கொடுத்து செல்லவும். அடுத்து நம்ம பார்க்க போறது மகரம் ராசி. மகரம் ராசி இறை சார்ந்த பணிகளில் ஆர்வம் உண்டாகும். உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த பணிகள் சாதகமாக முடியும். கடன் விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுக்கவும். எதிலும் சிக்கனமாக செயல்படுவது நல்லது. உழைப்புக்கு உண்டான மதிப்புகள் நிச்சயம் கிடைக்கும். மறதி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா வெளிர் சிவப்பு நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் உத்திராடம் ஆர்வம் உண்டாகும். திருவோணம் சாதகமான நாள். அவிட்டம் மதிப்புகள் கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கும்பம் ராசி. கும்பம் ராசி மனதளவில் ஒரு விதமான சோர்வு ஏற்பட்டு பலதரப்பட்ட சிந்தனைகளால் மனதில் குழப்பம் தோன்றும். பணிகளில் அனுகூலமற்ற சூழல் உண்டாகும். வியாபார பணிகளில் சிந்தித்து முடிவு எடுக்கவும். எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும். எதிலும் முன் கோபமின்றி பொறுமையுடன் செயல்படவும் அனுபவம் கிடைக்கும் நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள் அவிட்டம் சோர்வான நாள். சதயம் அனுகூலமற்ற நாள். புரட்டாதி பொறுமை வேண்டும். ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மீன ராசி. மீனம் ராசி இழந்த பொருட்களை மீட்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்வதற்கான சூழ்நிலை ஏற்படும். புதிய நபர்களின் மூலம் வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. மனதில் ஒரு விதமான ஆசை உண்டாகும். தந்திரமான செயல்பாடுகளின் மூலம் எண்ணிய செயல்களை செய்து முடிப்பீங்க. மனம் விட்டு பேசுவதன் மூலம் தெளிவு உண்டாகும். அசதி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் புராட்டாதி வாய்ப்புகள் கிடைக்கும். உத்திரட்டாதி வருமானம் மேம்படும். ரேவதி தெளிவுகள் கிடைக்கும். திரும்ப சொல்றேன், புரட்டாதி நட்சத்திரங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரங்களுக்கு வருமானம் மேம்படும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு தெளிவுகள் உண்டாகும். சரியா. அடுத்து நம்ம பார்க்க போறது இன்னைக்கு யார் யாருக்கு சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா மகரம் மற்றும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். மகரத்துக்கு சந்திராஷ்டமம் முடிய போது, கும்ப ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா. ஸோ ஆகையால இந்த இரு ராசிக்காரர்களும் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும், தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும், தேவையற்ற சிந்தனைகளை இன்னைக்கு வளர்த்து கொள்ளாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை மட்டுமே எண்ணுங்க. உங்கள் அருகில் உள்ள ஸ்தலங்களுக்கு, கோயில்களுக்கு சென்று மனதளவில் இறைவனிடம் முறையிடுங்க. சரியா. அதனால இந்த சந்திராஷ்டமம் அன்னைக்கு தேவையில்லாமல் இந்த இரு ராசிக்காரங்களும் எந்த ஒரு விவாதங்களையும் விஷயங்களை பற்றியுமே கூட சிந்திக்க வேண்டாம். சரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவரை நம்ம பார்த்தது 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். ஸோ இதில் ஏற்ற இறக்க நிலை நிச்சயமாக இருக்கும். அதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம். ஸோ மனதளவில் நீங்கள் என்றைக்குமே எளிமையாக இருங்க. தேவையற்ற மனக்குழப்பம் இருந்தால் அருகில் உள்ள உங்களுக்கு பிடித்தமான ஸ்தலங்களுக்கு சென்று இறை வழிபாட்டை வளர்த்து கொள்ளுங்க. எவன் ஒருவன் இறை வழிபாட்டை அதிகமாக வளர்த்து கொள்கிறானோ அவனுக்கே தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். ஆகையால் உங்களுக்கு பிடித்தமான இஷ்ட தெய்வம், குலதெய்வங்களுக்கு அருகில் உள்ள ஸ்தலங்களுக்கு, கோயில்களுக்கு சென்று ஒரு 10 நிமிடம் தியானத்தில் இருங்க. உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் விலகும். இந்த பிரபஞ்சம் ரூபத்தில் இறைவன் உங்களை அரவணைத்து அழைத்து செல்வார். வெற்றி நிச்சயம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கட்டும். நாராயணா.